அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு சினிமாவில் தான் போட்டியாக இருந்தது. இப்போது அரசியல்லையும் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற போட்டி வந்துருச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னா, அந்த பட்டத்தை தாங்கும் அந்த நபர், அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் காரணம். தலைவருக்கு எந்த ஒரு பட்டம் கொடுத்தாலும் சரி, அந்த பட்டம் தான் எல்லாத்துக்குமே வேணும். எல்லாத்துக்குமே அந்த பட்டத்து மேலே தான் ஒரு கண். தமிழ் சினிமாவிலையும் சரி, இந்திய சினிமாவிலையும் சரி, எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பட்டம் இருக்குது. ஆனால் அந்த பட்டத்துக்கெலாம் அடுத்த இவங்க யார் அப்படின்னு யாரும் போட்டி போடுறதில்ல. சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற போட்டி போடுறாங்க. ஏன்னா அந்த பட்டத்துக்கு சொந்தக்காரர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத ஒரு உச்சபட்ச ஒரு அடையாளமாக மாற்றியவர் அப்படின்னா அது தலைவர் தான். அதாவது அந்த ஃபீல்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவங்க தான் நம்பர் 1, அவங்க தான் உச்சம், அதுக்கு மேலே எந்த ஒரு பவரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பவரை கொடுத்தது தலைவர். இப்போ சரத்குமார் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை விட சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னா இன்னும் பவர்ஃபுல்லான வார்த்தை தான். வார்த்தை அளவில் அது பவர்ஃபுல். ஆனால் அந்த பட்டத்தை தாங்குபவர்கள் மத்தியில் பார்த்தோன்னா சூப்பர் ஸ்டாருக்கு தான் என்றைக்குமே ரொம்ப உச்சபட்ச பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு காரணம் தலைவர். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ சினிமாவில் அடித்து பிடிச்சதெல்லாம் பத்தாது அப்படின்னு இப்போ அரசியல்லையும் ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பற்றி. சீமான் சமீபத்திய மேடையில் தலைவர் திரையுலக சூப்பர் ஸ்டார், நாங்கள் அரசியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பேசியிருந்தார்ல, அதுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் பதில் சொல்லியிருக்காங்க. அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார், 2 ஸ்டார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான்லாம் சூப்பர் ஸ்டார் இல்லை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார். தொடர்ச்சியாக 3 முறை வென்று இந்தியாவை உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க, அதனால் மோடி அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசன் பேசுகிறாங்க. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தான் சூப்பர் ஸ்டாரு. இதுக்கு மேலே ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டம் சொல்லணுமா? நாளைக்கு வேறு கட்சியிலேருந்து இன்னொருத்தர் கூட பேசலாம், இவங்க தான் சூப்பர் ஸ்டார், அவங்க தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. இந்த பட்டத்துக்கு ஏன் இவ்வளோ பவர் அப்படின்னா, அது சூப்பர் ஸ்டார்ட்ட இருக்கிறதுனால தான். தலைவர் தளபதி அப்படின்னு ஒரு படம் நடித்தார்ல, அதுக்கப்புறமா தான் இந்த தமிழ் சினிமாவிலையும் சரி அல்லது அரசியல்லையும் சரி தளபதி அப்படிங்கிற பெயர் எல்லாருமே வச்சுக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக சினிமாவில் இளைய தளபதி அப்படின்னு விஜய் வந்தார். அதே சமயம் அரசியலில் தளபதி அப்படின்னு ஸ்டாலின் வந்தார். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஒரே காரணம். தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குறது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.